இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துக்கள். இந்த காலை வேளையிலே இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை அனைவரையும் வாழ்த்துகிறேன். பரிசுத்த வேதாகமத்திலே எபேசியர் 3ஆம் அதிகாரத்திலே இவ்விதமாக தேவனுடைய வார்த்தையிலே நாங்கள் பார்க்கிறோம். கிறிஸ்துவினாலே நாம் எவ்விதமாக அன்பு கூறப்பட்டிருக்கிறோம் என்பதை, அந்த அன்பை குறித்து பவுல் அப்போஸ்தலன் இப்படியாக எழுதுகிறார். அந்த அறிவுக்கு எட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும் தேவனுடைய சகல பரிபூர்ணத்தால் நிறையப்படவும் அவருடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படியே உங்களுக்கு அனுகிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். பவுல் என்னதற்காக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட மக்களுக்கு திருச்சபையிலே ஒவ்வொருவருக்கு என்னத்தை குறித்து அவர் சொல்லுகிறார்? நாம் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளைகளாக ஆக்கப்பட்டிருந்தாலும் எதற்காக அவர் ஜெபிக்கின்றார்? கிறிஸ்துவனுடைய அன்பை, தேவனுடைய அன்பை நீங்கள் இன்னும் அறிந்து கொள்ள வேண்டும். எவ்விதமாக அறிந்து கொள்ள வேண்டும்? கிறிஸ்துவின் அன்பின் அகலம், நீளம், ஆழம், உயரம் இன்னதென்று அறிந்து உணர்ந்து அவர் அறிவிக்கட்டாத அன்பை அறிந்து கொள்ள வேண்டும் என்று எபேசியர் 3ஆம் அதிகாரம் 17, 18, 19 வசனங்களில் பார்க்கிறோம். அவர் ஜெபிக்கின்றார். இன்னைக்கு நாங்கள் பல காரியங்களுக்காக சபைகள் ஜெபிக்கிறதை பார்க்கிறோம். ஆனால் இன்றைய சபைகள் தேவனுடைய அந்த அளவற்ற ஆழமான, அகலமான, நீளமான, உயரமான அந்த அன்பு எவ்வளவு பெரியதென்றே நாங்கள் எப்படி உணர்ந்திருக்கிறோம், அறிந்திருக்கிறோம். அதற்காகவே ஜெபிக்க வேண்டும். தேவனுடைய அன்பு எப்படி நம்மை மீட்டிருக்கிறது என்பதை நாம் முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும். அதனால தான் கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே சொல்லுகிறார், நாம் இப்பொழுது பிழைத்திருக்கிறது. நான் எப்படி பிழைத்திருக்கிறேன்? நான் கிறிஸ்துவுக்குள் பிழைத்திருக்கிறேன். கிறிஸ்து எனக்குள்ள இருக்கிறார் என்ற அந்த வசனத்திலே பவுல் சொல்லும் பொழுது அவருடைய சிலுவை மரணத்தை சொல்லுகிறார். எப்படி சொல்லுகிறார்? என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனுடைய விசுவாசத்தை பற்றும் அந்த விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஆம், உங்களிலும் என்னிலும் அவர் எப்படி அன்பு கூர்ந்திருக்கிறார் என்பதை அங்கே கூறப்பட்டிருக்கிறது. அந்த அன்பை நாம் விசுவாசிப்பதின் மூலம் நாம் பிழைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். எனவே இன்றைய நாட்களிலே நாம் சிந்திக்க வேண்டிய ஒன்று, தேவனுடைய பெரிதான, நாம் புரிந்து கொள்ள முடியாத அந்த அளவுக்கு இருக்கிற அந்த அன்பை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் நாம் பரிசுத்தவான்கள் அனைவரோடும் கிறிஸ்துவனுடைய அன்பு எவ்வளவு அகலமானது, நீளமானது, உயரமானது, ஆழமானது என்பதை விளங்கி கொள்ளும்படியாக ஆக வேண்டுமென்றே பவுல் ஜெபித்து இருக்கின்றார். இன்றைக்கு நாம் ஜெபிக்கிற நம்ம பல காரியங்களுக்கு ஜெபிக்கிறோம், தேவைகளுக்காக ஜெபிக்கிறோம், அற்புதங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆனால் கிறிஸ்து நமக்குள் வாசமாய் இருக்கும் பொழுது அது எவ்வளவித அற்புதமானது. இந்த அன்பை இன்றைய திருச்சபைகள், தேவனுடைய பிள்ளைகள், கிறிஸ்தவர்கள் இந்த அன்பை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். ஆம், தேவனுடைய அன்பு அவ்வளவு பெரிது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதை அறிந்து கொள்ள வேண்டும் என்றே ஜெபிக்கிறார். தேவனுடைய அன்பினால தான் நாம் இந்த உலகத்தில் வாழ்கிறோம். ஏனென்றால் தேவனுடைய அன்புக்குள்ளே தான் கிருபை வெளிப்பட்டிருக்கின்றன. தேவனுடைய அன்புக்குள்ளே தான் இரக்கம், தயவு வெளிப்பட்டிருக்கின்றன. எனவே நாம் இந்த உலகத்தில் எப்படி இருக்க வேண்டும், எப்படி ஜீவிக்க வேண்டும் என்று நாங்கள் பார்க்கிறோம். உலகத்தில் உள்ள எல்லா மக்கள் மேலும் எங்களுடைய கிறிஸ்துவனுடைய அன்பை நாம் இதை அறிந்து, அதை புரிந்து, உணர்ந்து நாம் என்ன செய்ய வேண்டும்? அந்த அன்பை பிறருக்கு, சபையிலே மக்களுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? அதை பிரதிபலிக்க வேண்டும் என்று நாம் ஜெபிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். இந்த நாட்களை நாம் பார்க்கும் பொழுது தேவனுடைய அன்பை
கிறிஸ்தவம் கிறிஸ்தவ சபைகள் இன்று காண்கின்றதா என்பதை குறித்து நான் ஒவ்வொரு முறையும் நான் யோசித்திருக்கின்றேன். தேவனுடைய அன்பு நம்முடைய இருதயங்களிலே என்ன செய்ய வேண்டும்? அது ஆழமாக சென்றிருக்க வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். நாம் தேவனுடைய அன்பை, அந்த அன்பை நாம் இன்னும் கிறிஸ்துவ திருச்சபை உணர்ந்திருக்கிறதா என்பதுதான் இன்றைய காலகட்டத்திலே கேள்விக்குறியாக இருக்கின்றது. நம்முடைய பாவம் எப்படி மன்னிக்கப்பட்டிருக்கிறது? நாம் எப்படி தேவனுடைய பிள்ளையாக்கப்பட்டிருக்கிறோம்? நாங்கள் எப்படி தகுதியாக்கப்பட்டிருக்கிறோம்? நாங்கள் எப்படி பரிபூர்ணமாக்கப்பட்டிருக்கிறோம்? நாம் எப்படி தேவனுடைய வல்லமையை பெற்றிருக்கிறோம் என்பதை குறித்து நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இந்த நாளிலே பிரியமானவர்களை, இந்த காலை வேளையிலே இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள், என்னை பலப்படுத்துகிற இயேசுவினாலே எல்லாம் செய்ய முடியும் என்கிற அந்த வார்த்தை பிலிப்பியர் 4:13 சொல்லப்பட்டிருக்கிற பிரகாரம் தேவனுடைய அன்பினாலே, என்னை பலப்படுத்துகிற அந்த அன்பினாலே எல்லாவற்றையும் செய்ய முடியும் என்று நான் அந்த உலகத்திலே வாழ வேண்டும். அவரை நாம் விசுவாசிக்க வேண்டும். எனவே அன்பினால் கிரியை செய்கிற விசுவாசமே உதவும் என்று கலாத்திய நிருபம் கூறுகின்றது. ஆம், அன்பினாலே கிரியை செய்கிற ஆழமான அன்பு இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகளிடத்திலே காணப்பட வேண்டும்.